ஹலோ காய்ஸ், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டேஸாகவே நல்ல மழைங்க. சாயந்தரம் மழை வந்தாலே சூடாக ஏதாவது சாப்பிடணும் போலயே இருக்கும். நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், பட் பண்ணவே முடியல. இன்றைக்கி என் ஹஸ்பண்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டாங்க. அதனால் அவர்கிட்ட கேட்டேன் ஏதாவது சூடாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு சில்லி சிக்கன் போடலாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டு இல்லை வேண்டாம், ராகி வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து இது எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை, கருவேப்பிலை, பூண்டு அது எல்லாமே போடுவாங்க. இன்றைக்கி எங்கிட்ட முருங்கைத்தலைலாம் இல்லைங்க. கருவேப்பிலை இருந்தது, அதுவும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதே மெத்தடில் நம்ம ராகி அடை கூட பண்ணலாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்படியே தோசைக்கல்லில் வந்து தட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வாழை இலையை ஹீட் பண்ணிட்டு அதில் தட்டி அதுக்கப்புறம் அப்படியே தோசைக்கல்லில் வைப்பேன். டேரெக்டாக தோசைக்கல் எனக்கு தட்டுறதுக்கு வராதுங்க. ஸோ உங்கள் ஊரில் மழையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.